வணக்கம். வெல்கம் டு OSFinTech அக்கவுண்டிங் சொல்யூஷன் வழங்கும் தமிழ் டெக் ஸ்டோர். My name is Hari Maharaj Kandalingam. I'm a registered tax agent and tax accountant. இந்த 2026ஆம் ஆண்டு தனிநபர் வருமான வரி கணக்கு இண்டிவிஜுவல் டேக்ஸ் ரிட்டர்ன் 2026. இந்த வருமான வரி கணக்கு செய்யும் பொழுது நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், எந்த சட்டத்தின் கீழே என்னென்ன மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம், இந்த 2025-26 என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, நீங்கள் ஏற்கனவே டேக்ஸ் ரிட்டர்ன் லான்ச் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, இனி நீங்கள் அடுத்த வருஷம் லான்ச் பண்ணக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் தேவை, குறிப்பாக நீங்கள் வேலை சம்பந்தமாக என்னென்ன டிடக்ஷன்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம், இல்லை என்னென்ன சில வேலைகள் செய்கிறதால என்னென்ன டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது, இது சம்மந்தமாக நாங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் முதல் குறிப்பாக இது வந்து ஒரு நாலேஜுக்கும் இன்ஃபர்மேஷனுக்காக மாத்திரம். ஸோ நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன் செய்யும் பொழுது உங்களோட டேக்ஸ் அக்கௌண்டன் இல்லாட்டி டேக்ஸ் ஏஜென்ட் இல்லாட்டி ஏடிஓ வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் சம்பந்தமான தரவுகளை டபுள் செக் பண்ண பிறகு நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்னில் இன்க்ளூட் பண்ணி லான்ச் பண்ணுறது முக்கியம். ஏண்டா டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட்டால் ஏடிஓக்கு எல்லா விதமான சட்ட தகுதியும் இருக்குது. நீங்கள் பிழையா செய்யும் போது உங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு. ஸோ பிஃபோர் யூ டூ எனிதிங், ப்ளீஸ் டபுள் செக் வித் சம்மன்ஸ் குவாலிஃபைட் ஃபார் திஸ் ட்ரைட். முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டம். ஏண்டா நீங்கள் ஒரு டேக்ஸ் ரிட்டர்ன் செய்யக்குள்ள இது வந்து ஒரு சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் செய்கிறது. ஸோ என்னென்ன சட்டங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், வருமான வரி சம்மந்தமாக என்ன சட்டங்கள் இருக்குது, என்னென்ன விதமாக அது மாறி இருக்குதுன்னு பார்ப்போம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா 1915ஆம் ஆண்டு தான் முதலாக கூட்டாட்சி வருமான வரி சட்டம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு 21 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வருமான வரி மதிப்பீட்டு சட்டம் இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் ஆக்ட் 1936ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1953ஆம் ஆண்டு வரி நிர்வாக சட்டம் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. என்றால் இந்த வரி நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அதாவது வரி எப்படி வசூலிக்கணும், என்னென்ன செக்ஷனில் எந்தெந்த ஏரியாலாம் டேக்ஸ் போடணும், நிர்வாகிகள் எவ்வாறு நிர்வகிக்கிறன்றது தான் இந்த நிர்வாக சட்டம் வந்து சொல்லுது. 44 ஆண்டுகளுக்கு பிறகு 1997ஆம் ஆண்டு மீண்டும் வருமான வரி சட்டம் இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் ஆக்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா வருமான வரி சட்டங்களை நவீனமயப்படுத்தி இந்த டைமில் அப்டேட் பண்ணி அதில் நிறைய திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. உதாரணமாக வருமான வரி வருமானம், தள்ளுபடிகள், சிஜிடி, தேய்மானம், டிப்ரிஷியேஷன், வருமான வரி விதிகளை அதுக்குள்ளே உள்ளடக்கியிருக்காங்க. இதை விட முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஏடிஓ ரூலிங். ஏன் வந்து ஒவ்வொரு வருடமும் மாறும். ஏண்டா உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட்டார் வெஹிக்கிள் per கிலோமீட்டர் எவ்வளோ கிளைம் பண்ணணும், இல்லை மீல் அலோன்ஸ் ஒவ்வொரு வருடமும் என்ன மாற்றங்கள் ஏற்படுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏடிஓ ரூலிங்லாம் இருக்கும். அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சு இருக்க வேணும். அதை விட நீதிமன்ற தீர்ப்புகள், கோர்ட்ஸில் ஒரு வழக்கு வந்து அந்த வழக்கில் என்ன முடிவு வந்திருக்கோ அது வந்து சட்டமாக மாறும். ஸோ அதை பற்றியும் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன் செய்யும் பொழுது. ஏன் நாங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன் செய்யக்குள்ள வெயிட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ண பிறகு டேக்ஸ் ரிட்டர்ன் செய்யணும் என்ற விஷயத்த நாங்கள் இப்போ பார்ப்போம். சேலரி அண்ட் வேஜஸ் மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு வீக்லியோ மந்த்லியோ ஃபோர்ட்நைட்லி வந்து பே வந்து கிடைக்கும். ஷேரிங் எக்கனமி உதாரணமாக பார்த்தோம்னா ஊபர், ஏர்பிஎன்பி, ஏர் டாஸ்கர்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்களில் நீங்கள் சேவை வழங்கி வருமானம் பெறும் பொழுது உங்கள் ஏடிஓக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 31 ஜூலை தான் அவங்களுடைய கடைசி நாள். அதே மாதிரி சப்கான்ட்ராக்டர்ஸ் லைக் டீபா கிளைண்ட்ஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்கிறார்கள், கிளீனிங் கான்ட்ராக்டர்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், செக்யூரிட்டி கம்பெனிஸ் 28ஆம் தேதி ஆகஸ்ட் வரையும் அவங்களுக்கு டியூ டேட் இருக்குது. நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன் செய்யும் பொழுது சரியான கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏடிஓட்ட எல்லா விஷயமும் இப்போ இருக்குது. அப்போ ஏடிஓ என்னத்தை எதிர்பார்க்குதுன்னா நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன் செய்யும் பொழுது சரியான எல்லா டீட்டெயில்ஸையும் இன்க்ளூட் பண்ணுறீங்களா இல்லையா. கரன்சி இல்லாட்டி ஷேர் எக்ஸ்சேஞ்ச், மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நிறுவனங்கள் வந்து கணக்குகள் முடித்து அவங்க வந்து இந்த சமரி இந்த வருடத்துக்கு எவ்வளோ டிவிடெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் 31 ஆகஸ்ட்டுக்கு வந்து அப்டேட் ஆகும். இப்போ ப்ரீஃபில்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன தெரியும், உங்களுடைய வாடிக்கையாளர் கிளைண்ட் வந்து கிரிப்டோ டிரான்சாக்ஷனில் ஈடுபட்டிருக்கார், அவர் சிஜிடி நடந்திருக்கு. இப்போ வீடுகள் நீங்கள் வாங்கி விற்கும் போது ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும், என்ன வாங்கி விற்றது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னென்ன ஷேர் வாங்கி விற்றுருக்குறாங்க,
அப்படி டீட்டெயில்ஸ் வந்து ப்ரீஃபில்ல ஃபுல்லா அப்டேட் பண்ணோனே வருது. என்ன பொறுத்தவரை நீங்க வெயிட் பண்ணி 31க்கு பிறகு செய்றது நல்லது. ஏன்டா தனிநபர் டெட்லைன்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடைசி தேதி நீங்க சுயமாக MyGovலயோ இல்ல இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாஃப்ட்வேர் மூலமா டாக்ஸ் ரிட்டர்ன் செய்றதுக்கு 31 அக்டோபர் 2026 வரையும் டைம் இருக்குது. டாக்ஸ் ஏஜென்ட்டுக்கு கீழ ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறவங்களுக்கு 15 மே 2027 இருக்கு. ஸோ டோன்ட் ரஷ் இட், டேக் இட் ஈஸி. ரென்டல் இன்கம், இன்வெஸ்ட்மென்ட் இன்கம்ஸ், மற்றது மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாரி விஷயங்கள்ல இருக்கிறார்கள். சிஜிடி சொத்துக்கள் வாங்கி வித்திருந்தா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் டைம் வித் டாக்ஸ் அக்கவுண்டன்ட். நீங்க தனிநபரா செய்யக்குள்ள தஜந்தரி உங்களுக்கு நிறைய இது இருக்கு. டைம் காணாண்டா ஏடிஓக்கு முதலே கால் பண்ணி எனக்கு டைம் வேணும் இன்னென்ன ரீசனுக்காகன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க வந்து உங்களோட லாட்ஜ்மென்ட் டேய டிலே பண்ணுவாங்க. ஸோ நீங்க லேட்டா அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள லாட்ஜ் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த லேட் பேமெண்ட் ஃபீ வராது. ஸோ இது மிக முக்கியம். ஏடிஓ வந்து இப்போ வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் அண்ட் இண்டிவிஜுவல்ல நிறைய ஃபோக்கஸ் பண்றதால, எங்கன்னு இருக்கிறாங்க நீங்க லேட்டாக எல்லாத்துக்கும் சிக்கல் இருக்கு. அப்படி உங்களுக்கு தேவைன்னா முதல்ல சொன்ன மாரி கால் பண்ணி டைம வாங்கிக் கொள்ளுங்க. இல்ல ஒரு அக்கவுண்டன்ட் கால் பண்ணி ஒரு ஏஜென்ட்டுக்குள்ள போனீங்கன்னா, யூ ஹேவ் பிளென்டி எனஃப் டைம் டூ கோ ஹெட்.